முதல்ல முருகன் சுத்த அசைவம். அசைவம்னா என்ன, சைவம்னா என்னன்னு உள்ள போய் நுழைஞ்சா எல்லாமே அசைவம் தான். மாட்டுக்கறி, காய்கறி ரெண்டுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. எல்லாத்துக்கும் உயிரினங்கள் இருக்கிறது. அதை மாமிசம் சொல்றோம். இதை செடி வகைகள்ல காய்க்கிற ஒரு வகையான காய்களை சொல்லுகிறோம். ஆக சைவம் எது, அசைவம் எது என்பதற்கான கோட்பாடுகளை இங்கே எவரும் உருவாக்கப்படவில்லை. ஆனால் மனிதர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார். முட்டையை இன்னைக்கு சைவம்ங்கிறான், பார்ப்பனர்கள் திங்கிறான். பார்ப்பனர்கள் மாட்டுக்கறி திங்கிறது வேற கதை, நான் அதுக்கப்புறம் அதை பேசிக்கிறேன், ஆதாரப்பூர்வமாக நான் காட்ட முடியும். ஆனால் இவர்கள் திட்டமிட்டு இன்றைக்கு இந்த முருகனையும் இழிவுபடுத்துக்க. நான் என்ன கேட்கிறேன்னா, முருகன் இந்துவா? எந்த அயோக்கியம் சொன்னா? அப்படிதான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. பைத்தியக்காரங்க அவங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, விநாயகர் இந்தி கடவுளாக இருக்கிற போது முருகன் எப்படி தமிழ் கடவுளாக வர முடியும்? நான் இன்னும் உள்ள நுழைஞ்சனா அசிங்கமாயிரும். அது வேண்டான்னு நான் கருதுறேன். ஏன்னா தமிழர்களுக்கான கடவுளாக ஏன் அவன் பாவிக்கப்பட்டான்? அவன் சித்தர்களாக வாழ்ந்துக்கிறான். அவனுடைய தந்தையார் சிவன் சொல்றாங்க, அவருக்கு பல பேர்கள் குறிப்பிடுகிறார்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, முருகன் வேட்டைக்கு சென்றான்ல, என்ன வேட்டைக்கு போனாரு? மான் வேட்டைக்கு போனார். மான் வேட்டையாடுவது எதற்காக? பைத்தியங்களுக்கு பதில் சொல்லணுமானா? அவன் மான் வேட்டையாடினான், அவன் அசைவத்தை சாப்பிட்டான் என்பதற்கு அவன் ஆடிய வேட்டையே உதாரணமாக இருக்கிறது.